वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। अरे आमा पन्नव भट्टाचार्य मुत्तु भट्टाचार्य कृष्ण भट्टाचार्य पी वी कृष्ण भट्टाचार्य நீ இப்பெல்லாம் அடுத்த தலைமுறை பார்த்துட்டு இருக்கா சன்னதியை. இப்போ கூட உற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஆமாம் பரத் ஆமாம் பரத் முத்து பட்டாச்சார ஸ்ரீதர் புள்ள பரத் குழந்தை பையன் வாசிச்சுட்டு இருக்கான். சின்ன பசங்க தெரியும், ரெட்ட பசங்க அடியே நாராயணம் சகமலம் சகலாமரேந்திரம் வைகானசம் மமகுரும் நிகமாகமேந்திரம் பிருக்வத்ரிகாஷ்யவ மரீச்சி முகான் முனீந்திரான் சர்வானகம் குலகுருன் பிரணமாமி மூர்த்தனா. நம்ம சதசே அழிசிங்கர் சந்நிதியில் இந்த இரண்டாவது செஷன் சொல்லக்கூடியதான நம்முடையதான ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரத்தினுடையதான சதஸ். இப்பொழுது ஆவடி பாடசாலையினுடையதான அத்தியக்ஷர் ஸ்ரீமான் ஸ்ரீபுவே ராகவ பட்டாச்சார் என்ன வயசில் கிலாதிகாரத்தில் பிரதிஷ்டா விதி. உங்களதில் ஒரு பிரயோகத்துலேயுமே பிரதிஷ்டை தனியாக சொல்லிட்டு வரா, உற்சவம் தனியாக சொல்லிட்டு வரா, பிராயச்சித்தை தனியாக சொல்லிட்டு வரா. இவர் கிலாதிகாரத்தில் இருக்கக்கூடியதான விதானத்து பிரகாரம் பிரதிஷ்டை எப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழிசிங்கர் சன்னதியில் விஞ்ஞாபிக்கிறார். श्रीलक्ष्मी वल्लभारम्भां विघ्नो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. எம்பெருமான் திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தோடும் சுவாமி ஐஷிங்கருடைய அனுகிரகத்தினாலே வைகானச பகவத் சாஸ்திர சதஸ்தானது மிகவும் விசேஷமாக வழிபட்டு கொண்டிருக்கிறது. அதில் இந்த சதஸிலே பிருகு புரோக்தத்தில் கிலாதிகாரத்தில் பிரதிஷ்டாவதியை பற்றி சாதிக்கவில்லை. அதில் முதலிலே ஆச்சாரிய லட்சணம் சொல்லியிருக்கார். வைகானசேன சூத்ரேனே நிஷேகாதி கிரியான்விதம் விப்ரம் ஸ்வாத்தியாய சம்யுக்தம் கிரகஸ்தம் லக்ஷணான்விதம். வைகான சூத்திரத்தில் சொல்லப்பட்ட நிஷேகாதி 18 சம்ஸ்காரங்கள், அது நிஷேகாதி சம்ஸ்காரான் வியாக்கியாஸ்யம ऋतुसंगमन गर्भाधान पुंसवन सीमंत विट्टबलि छादकर्म उद्धान नामकरण अन्नप्राशन प्रभाषागमन पिंडवर्धन चौलो अपनयन पारायण व्रतवंत विसर्गभागर्म समावर्धन पाण्डिग्रहणादि अष्टादश संस्कार शरीराः என 18 சம்ஸ்காரத்தையும் பூர்த்தியாக செய்தவரும் விப்ரம் ஸ்வாத்தியாய வேதத்தை நன்றாக அத்தியனம் பண்ணவரும் கிரகஸ்தராகவும் ஜிதேந்திரியனாகவும் இருக்கணும்னு சொல்லி ஆச்சாரியன் லட்சணமாக பிருகுமகர்ஷி சொல்லியிருக்கார். அடுத்தபடியாக விஷ்ணு பிரதிஷ்டையானது எந்த காலத்தில் பண்ணணும், முகூர்த்த காலகா சொல்லி அயனே க்ஷோத்தரே குறியாத் ஹரே கிரகத்தோ மாசானாம் பல்குண சிரேஷ்ட சைத்ரோ வைசாக ஏவவா தௌ மார்க சீர்ஷ மாகோதௌ இந்தோ பிரம்மணா புரா. விஷ்ணு பிரதிஷ்டையானது உத்தராயண காலத்தில் பண்ணுறது ரொம்ப உத்தமம் சொல்கிறார். மாதத்தில் பங்குனி சித்திரை வைகாசி இரண்டுமே சிரேஷ்டமான மாதங்கள். மார்கழி மாசையும் உகந்ததல்ல சொல்லியிருக்கார். அங்குரார்ப்பண விதியை சொல்லியிருக்கார். அதப்பரம் பிரபக்ஷியாம் விதினாம் சாங்குரார்ப்பணம் பூபரீட்சாதிகர்ம அஸ்மின் அக்னிகாரையே. அங்குரார்ப்பண விதிக்கம் பற்றி கொள்கிறேன். பூத் பரீட்சாதி கர்மங்களை
பகலில் செய்யணும்னு சொல்லி புத்தர் சொல்லிக்கார். தஸ்மாத் திவசா பூர்வம் நவமே வாத சப்தமி பஞ்சமே ஹனி குறியாத் விதினா சாங்காத்மம். பிரதிஷ்டைக்கு 9 நாள் முன்பாகவோ அல்லது 7 நாள் 5 நாள் அல்லது 1 நாள் முன்பு அங்கராபணம் செய்யணும்னு சொல்லியிருக்கார். அங்கராபண காரியார்த்தம் பாலிகாத்தியம் சமாஹரேத் பாலிகா கும்பாம்ஸ்டாபி சராபானி சங்கிரஹேத். அதாவது அங்கராபணத்திற்காக பாலிகை பற்றி சொல்லியிருக்கார். அந்த பாலிகையானது 3 விதமாக இருக்கான். பாலிகா, சித்திரகும்பாம், சராபம் என 3 பாலிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட லட்சணத்தில் எந்த ஒரு பின்னம் இல்லாமல் லட்சணமாக இருக்குன்னு சொல்லியிருக்கார். அடுத்தபடியாக அங்குர வேதிகை சொல்லியிருக்கார். ஆலயாத் புரத்தோவாபி உத்தரேவா மனோரமே மண்டபேஷ்ட ஸ்தம்பயுதே சதுரச சுகஸ்திருதே. அதாவது ஆலயத்தின் முன்புறமோ அல்லது வடக்கு முகமாகவோ அல்லதுக்கு மனசில் இந்த இடத்துல பண்ணாக்கா சிரேஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாக்கா அப்படியும் பண்ணலாம். 8 ஸ்தம்பங்கள் இருக்கிற மண்டபத்தில் விஸ்தாரமாக சதுரமாக வேதியை அமைக்கணும்னு சொல்லியிருக்கார். ஊர்த அலங்கார கீதா விதானேன சுபலங்கிருதம். அதாவது அங்குராப்ன வேதியின் மேல் சொல்லப்பெற்ற விதானமாக நன்கு அலங்கரிக்க வேண்டும். வேதியின் மேல் தானியங்களை பரப்பி அதன் மேல் அரிசியும் பரப்பி நன்றாக அலங்கரிக்க வேண்டும் சொல்லியிருக்கார். அதற்காக அங்கே வரக்கூடிய தேவதா பதானை பற்றி சொல்லியிருக்கார். மத்தியே பிரம்மணா வாக்கிய பிரம்மாணஞ்ச சமர்ச்சயே தேவானாம் ஆச்சாரியத்து தத்தத் பூஜா கிரமேணா. அதாவது அங்குராபணத்தில் முதல்ல பிரம்மாலேருந்து ஆரம்பித்து ஈசானது சதுர்விம்ச தேவதைகள், 8 அப்சரசுகள், அப்புறம் இந்திராதி அஷ்டதிக்பாலகர்கள், அதுக்கப்புறம் 12 தேவதைகள், மத்திய கும்பம் வைத்து அதில் சோமனை ஆவானம் பண்ண சொல்லியிருக்கார். மறுபடியும் பிரம்மா ஆவானம் பண்ண சொல்லியிருக்கார். அதன் பிறகு இதெல்லாம் சேர்த்தாக்கா 64 தேவதைகளாக அங்குராப்ன வேதிகள் ஆவானம் பண்ண சொல்லியிருக்கார். பாலிகா ஸ்தாபனம் ஏவம் கிருத்வாத் யத்னேன பாலிகாத்தின் பிரகிருக்கியச்ச மிருத்பிர்வா சுபிதாபிர்வா பாலிகாதின் பிரபூரையேத். அங்குராபன பாலிகைக்கு உகந்த மண்ணாக புற்று மண் எடுத்தல் இருக்குது. அது இல்லைனாக்கா நன்றாக உள்ள மணலை எடுத்து அந்த பாலிகையில் நிரப்பணும்னு சொல்லியிருக்கார். அதன்படியாக பீச்சா வாபனம் சோமம் ராஜான வித்யுத்வா வாபனம் சமுதாகிருத்தம் தற்காலே தூரி கோஷேச்ச ஜெயசப்த சமன்விதம். அந்த பீஜாவனத்தில் அங்குர தானியத்தில் சோமனை ஆவானம் பண்ணணும். ஓஷதி சுத்தம் சொல்லி ஜபித்து அனுக்கிரகம் சொல்லி வேத மந்திரங்கள்லாம் சொல்லி வேத மந்திரத்தை ஜபித்து தானியங்கள் மேதினி ராகா சினிவாலி ஆகிய ஸ்தானங்களில் மங்களவாத்தியம் முழங்க சேர்க்கணும்னு சொல்லியிருக்கார். அதன் பிற்பாடு கும்ப வேதிகி ஆலயா சாப்பி முகே சேவ மண்டலம் சாபலிபியச்ச பஞ்சவர்ண அலங்கரித்த தானியாராசியம் பிரகல்பையே தண்டுலா சாப் நித்யேக புஷ்பான் சதான். அதாவது ஆலயத்தின் முன்போ அல்லது வடக்கு புறமாகவோ யாகசாலை அமைத்து அந்த யாகசாலை மத்தியிலே பிரதான கும்பத்திற்காக வேதியை அமைக்கணும். அந்த வேதிகையானது பஞ்சவர்ணத்தில் அலங்கரிக்க வேண்டும். அதில் நெல், அரிசி போன்ற தானியங்கள்லாம் சேர்த்து புஷ்ப அக்ஷதை கொண்டு அந்த வேதிகையை அலங்கரிக்கணும்னு சொல்லியிருக்கார். கும்ப பூஜா விதிகி நாதேயம் ஜலமாகிருத்திய தத்கும்பம் தத்ர ஜோதையே தூபயித்வா விதேன சர்வகந்த விஜயதா. அதாவது நதி தீர்த்தத்தை ஒரு கும்பத்தில் ஏழை பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறார். எடுத்து பிரதான கும்பமாக வைக்கக்கூடிய கும்பத்தை அந்த குடத்தை சோதிக்கணுமா, நன்றாக இருக்கா இல்லாத பின்ன இதாக இருக்கா, அந்த கும்பத்தை சோதிச்சுட்டு அதில் தூபம் பிடிக்கணும்னு சொல்கிறார். பிரதான கும்பத்தை தூபம் பிடிச்சி வாசனையான கந்தத்தை சேர்த்துட்டு வஸ்திர பூத்தேன நாத்தேய சலனே பரிபூரையே உசீராப்தே திரவியே சம்பாக்கிய விண்ணச்சேத். அதாவது பிரதான கும்பத்தை அது மேலே ஒரு வஸ்திரம் மூடி கொண்டு வந்த அந்த தீர்த்தத்தை சேர்க்க சொல்கிறார். அதை வடிகட்டி சுத்தமாக அந்த கும்பத்தில் தீர்த்தம் சேரணும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வெற்றி பேர் உண்டான வாசன திரவியங்கள்லாம் சேர்த்து அதை பூர்ண கும்பமாக அலங்காரம் பண்ணி சொல்கிறார். அதன் பிற்பாடு தியான பிரகாரக ஏவம் பிரம்மாஞ்சலி கிருத்வா தேவதேவ மனுஸ்மரன்
நிவாத்த கத நிஷ்கம்ப பிரதீப இவ நிச்சலகா. அதாவது ஒரு காற்றோட்டம் இல்லாத ஒரு இடத்துல தீபமானது எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நின்று எரியுமோ அதே போல் பகவானை தியானிப்பவன் ஹிருதயாஞ்சலியாக மனசை ஒருநிலைப்படுத்தி பெருமாளை தியானிக்க வேணும் சொல்லியிருக்கார். ஆவாகன பிரகாரா ஆவாகன கிரமேணேவ ததாவனம் சரே தேவ்யச்ச பரிஷத்யாம் ச தத்ரை ஆவாகன கிரமாத். ஆவாகனம் எந்த கிரமத்தில் சொல்லப்பட்டதோ அதே கிரமத்தில் மாறாமல் செய்ய வேண்டும். பிரதான கும்பத்தில் விஷ்ணு முதல் ஸ்ரீதேவி, பூமாதேவி, பீடாச்சன மூர்த்திகள் மற்றும் பரிவார கும்பத்தில் பரிவார தேவிகள்லாம் முறையாக வருஷப்படுத்தி ஆவாகனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அதன் பிறகு மகாசாந்தி ஹோம. இந்த மகாசாந்தி ஹோமானது ஆலயத்தில் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக சொல்லப்படுகிறது. அதற்குன்னு தனியாகவே ஒரு சங்கல்பம் சொல்லியிருக்கு. விசேஷமான ஹோமமாக ஸ்வேதாப்ஜானம் சதங்கிரிக்க காப்பிலேன கிட்டேனவை 100 வெண்தாமரையில் கொண்டு கபில பசு அதனால் அந்த நெய்யினால் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். ஆலோப்த விஷ்ணு காயத்ரியா ஜுகுயாத் பக்தி சம்யுதா. விஷ்ணு காயத்ரினால் பக்தியோட ஹோமம் பண்ணணும். ரக்தாம்புஜம் வில்வபத்ரம் ச பூர்வத் ஜுகுயாத் புதா. செந்தாமரை மற்றும் வில்வலையினால் கொண்டும் மேலே சொன்னபடி ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் பாரு சயனாதிவாச அலங்கரணம். யாகஸ்தானே மத்தியே துஸ்தண்டிலே தேனம் சரேத் மண்டலோ கிருப்யேச்ச வர்ணே சம்பதும் பஞ்சகிஹி. யாகசாலை மத்தியிலே சயனத்திற்காக ஒரு ஸ்தண்டம் அமைக்கணும். அந்த ஸ்தண்டத்தில் வர்ணம் மூலமாக அலங்கரிக்கணும். அதன் மேலே தானியங்களை பரிபூர்ண பறிப்பிட்டு வில்வ மரத்தினாலான பலகையை சேர்க்கணும்னு சொல்கிறார். அதன் மேலே பஞ்ச ஆசனம் போட சொல்கிறார். முண்டஜம், அண்டஜம், வாமஜம், சர்மஜம், ரோமஜம்னு. முண்டஜம்னா பருத்தி சம்பந்தப்பட்ட இளம் பஞ்சு போன்ற அதனால் ஒரு ஆசனமும், அண்டஜம் மயில் தொகை அதனால் செய்யப்பட்ட ஒரு ஆசனமும், வாமஜம் பட்டு வஸ்திரம் போல ஒரு ஆசனமும், சர்மஜம் மான் தோல் முதலிய கொண்ட ஆசனமும், ரோமஜம் செம்மறியாடு அதனால் கொண்டு வந்தப்பட்ட ஒரு கம்பளி அது ஒரு ஆசனம் போன்ற பஞ்ச ஆசனத்தில் பஞ்ச சயனத்தில் சுவாமியை சயனிக்கணும்னு சொல்கிறார். ஹௌத்திர பிரசம்சனம். அத்தவூர்த்தம் பிரபக்ஷாமி ஹௌத்திரகல்பம் யதாக்கிரமம் யஜமானோ புரிஞ்சாமி ரித்விஷ்சாமி பூஜையேத். அதாவது அந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஆலய பிரதிஷ்டை பண்ணக்கூடிய எஜமானன் பிரதான ஆச்சாரியும் அந்த ஹோதா என்று சொல்ல ரித்விக் சுவாமியும் முதலிலே பூஜிக்க வேண்டும். அவருக்கு வஸ்திரம் ஆபரணங்கள்லாம் கொடுத்து பூஜிக்கணுமா. சப்யைவாத்து பூர்வஸ்மின் தேகதிஷ்ட கிருதாஞ்சலிம் அத்வர்யோ ஹோத்தரே இது வதக்னி பிரணம்யச்ச. சப்யாக்கு முன்பிருந்து ஹோதா ஆனவர், அதாவது தேவதை அழைக்கூடியவர் ஹோதார் என்று பெயர். அவர் அஞ்சலி அஸ்தவரும் சேவித்து இருக்கணுமாம். பிரதான ஆச்சரியக்கூடிய அத்வர்யோ அந்த சுவாமி ஒயே ஹோத்தரே என்று அவரை அழைக்க வேண்டும். அத்வர்யோ தேவதே இத்தியாதி ஹோத பிருப்யாதுப்யஸ்ச பశ్చాத் ஆச்சம்ய ஹோதாவை கூர்ச்சமாதாய பாணினா. அந்த ஹோதாவானவர் ஆச்சனம் செய்து கூர்ச்சத்தை கையில் எழுந்து கொண்டு கூர்ச்ச கையில் எழுந்து கொண்டு வேதிகையை பார்த்தவாறு நம பிரவர்த்தர என்று தொடங்கி வேத மந்திரத்தினால் உறக்க சொல்லி தேவதைகளை அழைக்க வேண்டும். உடனே அதன் பிற்பாடு அத்வர்யு என்று பிரதான ஆச்சார சுவாமி 17 சமித்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு 17 ஸ்வஹாக்காரம் வரக்கூடிய அந்த வேத மந்திரத்தை ஓம் ஸ்வாஹா என்று சொல்லி ஹோமம் பண்ண வேண்டும். அதன் பிற்பாடு பிரதான வேதிகளில் உள்ள பிரணீதி பாத்திரத்தில் 2 பக்கமும் தேவதைகளை மகாவிஷ்ணு முதல் சர்வ பூஜேஷம் வரை ஆவாகனம் பண்ணி ஜுஷ்டாகாரம் பண்ணி அவருக்கு உண்டான மூர்த்தி ஹோமங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். சர்வதேவார்ச்சனம் பశ్చాத் சமர்ச்சயே தேவான் ஸ்வநாம பதிபூர்வகம் விஷ்ணுபூர்வம் சமர்ச்சத்து ஸ்ரீபூமி தகிதம் கிரமாத் தட்சிணே மார்க்கண்டியஞ்ச வாமே கியாதீசமேவது. அந்தந்த தேவதைகள் நாமாக்கள் சொல்லி அர்ச்சிக்க வேண்டும். அதில் முதலில் விஷ்ணுவை அர்ச்சித்து பிறகு ஸ்ரீதேவி பூமாதேவி அர்ச்சிக்க வேண்டும். பீடாச்சன மூர்த்திகளை அர்ச்சிக்க வேண்டும். பரிவார தேவனை அர்ச்சித்து தெற்கே மார்க்கண்டேனும் வடக்கே கியாதீசனும் சொல்லக்கூடிய பிருகவையும் அர்ச்சிக்க வேண்டும் சொல்கிறார். அதிவாச விதிகி நதி தடாக வாபீஷு தேவாகார மீபதா ஜலாதிவாசம் கிருத்வா ரக்ஷாம் சர்வத்திர காரயேத். அதாவது
ஆலயத்தில் அருகிலுள்ள நதி அல்லது குளம் அல்லது கிணற்றிலோ ஜலத்தை எடுக்க வேண்டும். அந்த ஜலத்தை பிம்பத்திற்கு ஜலாதிவாசம் செய்ய வேண்டும். ஒரு நதிக்கரை ஓரமோ அல்லது ஆலயத்திலோ ஜலாதிவாசம் 5 நாட்கள், 3 நாட்கள் அல்லது 1 நாள் முழுவதும் பிம்ப ஜலாதிவாசத்தில் இருக்க வேண்டும். இவை பிம்ப சுத்திக்காக செய்யப்படக்கூடிய கிரியை என்று பிருகு சொல்கிறார். பஞ்சகவ்யாதி வாசக பశ్చాத் தேவ சமாதாய பஞ்சகவ்யே திவாசயேத் ஜலத்ரோணி பூர்வேச்ச பஞ்சகவ்ய பிரயோகதா. அதாவது பஞ்சகவ்யமானது பசும்பால், பசுந்தயிர், நெய், கோமயம், கோமூத்திரம் இவை அனைத்தும் தனித்தனியே அந்தந்த தேவதைகளை சொல்லி ஆவாகனம் செய்து இவை 5ஐயும் சம்யோஜனமாக ஒன்றாக சேர்த்து அதில் சிவனை ஆவாகனம் பண்ணி ருத்ர சுத்தம், விஷ்ணு சுத்தம் ஜபித்து பிறகு பிம்பத்தை பஞ்சகவ்யாதிவாசத்தில் ஏல பண்ணி அந்த பஞ்சகவ்யத்தில் ஜலத்தை பூர்ணமாக சேர்த்து பஞ்சகவ்யாதிவாசமாக சொல்லணுன்ட்டு வாக்கியத்தில் இருக்குது. அதன் பிறகு அக்ஷய மோட்சம். அந்த அக்ஷய மோட்சமானது அமந்திரமாக முதல்ல சொல்லப்பட்டிருது. அதாவது பிரதிஷ்டோக்த தினோத்பூர்வம் திரேவே திரவேனவே சில்பசாஸ்திரோக்த வீதினா சில்பசாட்சி மோட்சனம். பிரதிஷ்ட தினத்துக்கு 3 தினத்துக்கு முன்பு சில்பசாஸ்திர விதிப்படி சிற்பியை கொண்டு அக்ஷய மோட்சம் அமந்திரமாக மந்திரமில்லாமல் செய்ய வேண்டும். அக்ஷய மோட்சம் சமந்திரமாக. அக்ஷய மோட்சமான மகதோ அக்னி கௌஸ்தக சிறுவசிய. அதாவது கௌஸ்தக திருவசிம்ப எந்த மூர்த்திக்கு மன்னாலும் அந்த அக்ஷய மோட்சமானது மந்திரபூர்வமாக பகலிலே செய்ய வேண்டும்னு சொல்லி, அதுவும் அத்தோதேவாதி வைஷ்ணவம் முதல் கொண்டு அந்த அக்ஷய மோட்சத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு பிம்ப ஆவாகனம், அதாவது பிரதிஷ்டையாகுது. இப்போ ஆச்சாரிய புரத கும்பம் தானியபேடே சுசிஞ்சரே சுவர் பவர் பூஸ்தைதி மூர்த்தானன் அபிமேபச்ச பாதோச்சலம் சுத்ருத்வா தேவதஸ்ய சமாகிதா. உள்ள பிம்ப ஆவான சமயத்தில் கும்பத்தை பெருமாளுடைய முன்பக்கமாக தானியத்தில் ஏல பண்ணியிருக்க வேண்டும். அதன் பிறகு மூர்த்தியின் சிரசு, நாபி, பாதம் என பீஜாட்சரம் சுவர் புவர் பூ என பீஜாட்சரத்தின் மூலம் ஆவாகனம் பண்ணி பஞ்சபேரர் பீடாட்சர மூர்த்தி கர்ப்பகத்தில் உள்ள அனைத்து தேவர்களிலும் முறையாக ஆவாகனம் சொல்லியிருக்கார். இந்த பிரதிஷ்டையெல்லாம் இவ்வாறாக பண்ணால் அவருக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பலஸ்ருதி சொல்லியிருக்கார். ஏவம் யத்குருதே பக்தியா விஷ்ணு ஸ்தாபனம் உத்தமம் பிராமண முத்தான மார்பன சத்தானந்து யதா வாக்காய மானசா தஸ்ய காயாகிருதம் பாபம் தக்ஷணாதேவ நஸ்யதி சர்வயஜ்ஞ பலம் லத்வா சர்வான் காமான் அவாப்யச்ச. அதாவது ஸ்தாபனத்தில் உத்தமமானது விஷ்ணு பிரதிஷ்டைன்னு சொல்லியிருக்கார். அந்த விஷ்ணு பிரதிஷ்டை யார் ஒருவன் பக்தியோடும் சிரத்தையோடும் செய்கிறானோ அவனுக்கு வாக்கு, காயம், மனசினால் தெரியாமல் செய்த பாபங்கள் அனைத்தும் ஒரு நொடி பொடியில் அளந்து விடுகும். மேலும் எல்லா ஹோம பலனும் அனைத்து விதமான அவன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் சொல்றார். ஏகவிம்சதி பூர்வாம்ச பராநப்தேக விசந்திதி. மேலும் அவனுக்கு முன்னால் இருந்த 21 தலைமுறைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய 21 தலைமுறைக்கும் மேலே உள்ள சொன்ன பலன்கள்லாம் கிடைக்கிறதுன்னு மிருகம் அறிவிச்சு சொல்லியிருக்கார். பிராப்தயித்வா சமானேந்து விஷ்ணுலோகம் ச கச்சதி விஷ்ணுலோகம் சமாவாத்திய தத் விஷ்ணோ பரமம் பதம். இந்த விஷ்ணு பிரதிஷ்டை செய்த அவன் எப்பொழுது அவன் விஷ்ணுலோகம் செல்லக்கூடிய பிராப்தம் உள்ளதோ அப்பொழுது அவனுக்கு விஷ்ணுலோகம் பிராப்தடைகிறான் என்று பிருகு மகர்ஷி இவ்வாறு சொல்கிறார். லக்ஷ்மிய வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விக்னசே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆச்சரியமான விஷயம். அத்ரி புரோக்தம் கிலாதிகாரத்தில் பிருகு புரோக்தம் கிலாதிகாரத்தில் பிரதிஷ்டா விதி, அதுக்கு பிரதமம் அங்குரார்ப்பன் திவீயம் சம்பாராகரணன்னு மரீச்சி மகர்ஷி எடுக்கிறார். அதை நாளைக்கு நம்ம ஹரிநாராயணன் சொல்ல போகிறான். இதெல்லாம் இவர் அத்ரி புரோக்தத்தில் எப்படி இருக்குங்கிறத பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார். இதில் மாதங்கள்னு எடுத்தோம்னா, பிரதிஷ்டா மாதங்கள்னு எடுத்தோம்னா மாசி மாக வர்ஜியம்னு சொல்கிறார். மாக வர்ஜியம்னு சொல்கிறார். மார்கழி மாதம் வர்ஜியம்னு சொல்கிறார். இப்போ சில பேரில் என்ன பண்ணால் இந்த மாதத்துலேயே சம்ப்ரோக்ஷன்லாம் பண்ணுறா. அதெல்லாம் கூடாதுங்கிறத சாஸ்திரத்தை பார்த்தா தானே தெரியும். நம்ம பெரியவா கூட அனுசந்தானமாக பழகியிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம சாஸ்திரத்தையான்னு பார்க்கணும். நம்ம சாஸ்திரத்தில் அவள் மாசி மாதம்லாம் இப்போ சம்ப்ரோக்ஷனை வச்சுக்கிறா. கூடாதுங்கிறத இது மாதிரி அழிஷிங்கிற சந்நிதியில் தெரிவிக்கணும்.
சீக்கிரமே மார்கழி வந்துடும் அடியே. அதனால் அது வர்ஜியங்கிறத நம்ம சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியலை. அது காரியங்கள் எப்படின்னா சாஸ்திரங்களில் எல்லா முறைகளும் சாஸ்திரங்கள் எப்படின்னா சொல்லியிருக்காங்க. அடியே அது அவதார மண்டத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்காதே அடியே தெரிஞ்சுக்கல. அதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. அது ரொம்ப தப்பாக சொல்லப்படாது. ஒன்றுமோ தெரிஞ்சுக்கணும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இல்லைப்பா, அந்த எஜமானனே வந்து சொன்னாலும் ஒரு அதுக்கு பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு இவா வந்து இல்லை சொல்லணும். ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து பிரௌடா விவாகம் பண்ணிட்டு இருக்கோம். அடியே சாஸ்திரத்தில் பிரௌடா விவாகம் இல்லைன்னு இருக்குது. ஆமாம். ஆனால் வைகானசர் பிரௌடா விவாகத்தை ஒத்துண்டிருக்கார். அடியே ஒத்துண்டிருக்கார். என்ன பண்ணணும் அதுக்கு பிரௌடா விவாகம்னா அதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொன்னால் சகசிரகத்துவா சதகிருத்துவா நாராயண காயத்ரியா குணேது அடியே வைகானச சூத்திரத்தில் இது எடுத்திருக்கார். எடுத்து இப்படி பண்ணலாம் பிராயச்சித்தத்தில் எடுத்திருக்கார். வைகானச சூத்திரத்தில் இது எடுத்திருக்கார். அது மாதிரி சில விஷயங்கள் எடுத்தது ஒன்றும் நம்ம இல்லாத ஒரு காரியம் பண்ணிவிடலை. அந்த காரியத்துக்கு எங்கேயோ ஒரு பிரதானம் இருக்குது. அந்த மாதிரி வைகானச சூத்திரத்தில் பல விஷயங்கள் இது மாதிரி சொல்லியிருக்கார். அதனால் அந்த விஷயங்கள்லாம் நல்லா சொல்கிறவாள்லாம் நல்லா சொல்லிட்டுருக்கா. இன்னும் மேலே மேலே இது அபிவிருத்தி ஆகணும். அதுதான் நம்மளுடைய அபிப்பிராயத்தில். அதனால தான் இந்த மாதிரி ஒரு அது மாதிரி இந்த வைகானச பிரதிஷ்டையில் ஹௌத்திரங்கிறது ரொம்ப விசேஷமாக பண்ணுறா. ஏன்னா ஸ்ரௌத பிரக்கிரியில் இருக்கிறது. அவளுக்கு என்னன்னு கேட்டால் அந்த பிரயோகமே அதாவது கிரஹ்யம் வேறு பிரதிஷ்டா வேறேன்னு இல்லை, ரெண்டுலேயுமே ஒரே மந்திரங்கள் கலந்து தான் வந்து அவளுடைய பிரயோகங்கள் இருந்தே தவிர தனியாக கிடையாது. கிரக பிரயோகம் தனியாக இல்லைன்னா இது பிரதிஷ்டா பிரயோகம் தனியான்னு சொல்லலை. அவர் ரெண்டுமே ஒன்றா சொல்லினத்தினால தான் அது மாதிரி உங்களுக்கு புண்ணியாகபாதனம்னா கோவிலில் பண்ணுற புண்ணியாவதனம் தான் அதுலேயும் புண்ணியாவதனம். வேறு மாத்தியான புண்ணியாவதனம் கிடையாது. அது மாதிரி வைகானசருடைய இது ரெண்டும் ஒன்றும். இது ரெண்டையும் பண்ண வேண்டியதுங்கிறதுனால தான் கர்ப்ப வைஷ்ணவன் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் காரணம். அந்த மாதிரி பண்ணிட்டார். நல்லா நடக்குது.